சென்சர் தம். இந்த சென்சர் தம் வந்து உள்ள இருக்கிற ஃபுட்டோட டெம்பரேச்சரை உங்களுக்கு ப்ரிசைஸா இதுல காட்டும். இது விசியோ தம். சோ நார்மலா நம்ம கிச்சன்ல குக் பண்ற எந்த கேஜெட்ஸ்லயுமே உங்களுக்கு டெம்பரேச்சர் கண்ட்ரோல் குக்கிங் இருக்காது. எதுல சமைக்கணும்னாலும் உங்களுக்கு டெம்பரேச்சர் தெரியாது உங்களுக்கு. பட் இதுல நீங்க ஒரு பால் காய்ச்சணும்னா கூட டெம்பரேச்சர் இதுல உங்களுக்கு காட்டும். சோ அக்யூரேட்டான டெம்பரேச்சர்ல குக் பண்ணும்போது உங்களுக்கு ப்ராப்பரான நியூட்ரியன்ஸும் உங்களுக்கு ரீடைன் செய்யும் போது இப்ப நீங்க 5 ஸ்பூன் ஆயில் விட்டு சமைக்கிறது எல்லாத்துலயும் அரை ஸ்பூன் இல்லைன்னா ஒரு ஸ்பூன் வேணும்னா நீங்க ஆட் பண்ணிக்கலாம். இது கம்ப்ளீட்லி ஆப்ஷனல். ஈவன் உப்மா கூட நீங்க ஆயிலே இல்லாம இதுல செய்ய முடியுங்க. அப்படி ப்ரெஷர் குக்கரா இது பண்ணிக்கலாம். ஆமா, நீங்க பாட்டையே நீங்க கன்வெர்ட் பண்ணிக்க முடியும். பாட்டையே நான் குக்கரான டெம்பரேச்சர்ல குக் பண்ண நம்மளுக்கு இது ஹெல்ப் பண்ணும். அதே மாதிரி இதை வந்து நம்மளோட ஸ்மார்ட் குக்கிங்க்கும் ஹெல்ப் பண்ணிக்கலாம். எப்படிங்க மேம்? நம்ம போன் இல்லாதவங்க யாருமே இல்ல இல்லையா இப்பெல்லாம். சோ உங்க போன்ல நீங்க இதை கனெக்ட் பண்ணிக்க முடியும். போன்ல ஒரு ஆப் டவுன்லோட் பண்ணி இந்த குக்கர்ல இதை கனெக்ட் பண்ணி போன் இதோட கனெக்ட் பண்ணீங்கன்னா நீங்க குக் பண்ணும்போது உங்களுக்கு ஏதாவது போன் வந்தா கூட நீங்க ஸ்டவ்ல கரெக்டான டைம் ரீச் ஆனதும் உங்களுக்கு அலர்ட் வரும் போன்ல. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஏஎம்சி குக்வேர் எங்க லொக்கேட் ஆயிருக்குன்னு ஆர்வமா இருக்கா? ஸோ டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல மேப்போட உங்களுக்கு கொடுத்துருக்குறேங்க. ஸோ வீடியோக்குள்ள வாங்க, ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். உங்களுக்கு குக்வேர் சமைக்க தெரியாதவங்க கூட ஈஸியா சமைச்சிட்டு ஜஸ்ட்ங்கிறது சமைச்சிட்டு போலாங்க. ஸோ ஸ்கிப் பண்ணாம பாத்தீங்கன்னா இன்னைக்கு நம்ம வந்திருக்கிறது பாத்தீங்கன்னா ஏஎம்சி குக்வேர். ஸோ இந்த குக்வேர் பத்தி நம்ம டீடைலா நம்ம மேம் கிட்ட கேட்கறதுக்கு முன்னாடி இதுல வந்து நமக்கு ஜென்ஸ் ஆகட்டும், லேடிஸ் ஆகட்டும், கிட்ஸ் ஆகட்டும், ஈவன் கிட்ஸும் கூட சமைக்கலாம். சோ அந்த மாதிரி ஒரு வெசல்னா நம்ம ஏஎம்சி குக்வேர் தான். டீடைலா நம்ம கேட்கணும்னா நம்ம மேம் கிட்ட கேட்கலாம். மேம் வணக்கம். மேம் வணக்கம்ங்க. வணக்கம் மேம். நம்ம ஏஎம்சி குக்வேர்ல நம்ம வெசல்ஸ் பத்தி ஃபுல்லா நம்ம டீடைலா கேட்க போறோம். நம்ம ஸ்பெஷல் என்னங்க மேம் இந்த வெசல்ஸ்லங்க? கண்டிப்பா மேம், நான் கண்டிப்பா உங்களோட டவுட்ஸ் எல்லாமே கிளாரிஃபை பண்றேன். ஃபர்ஸ்ட் நான் என்னோட கம்பெனி பத்தி சொல்லிக்கிறேன். இது வந்து ஏஎம்சி குக்வேர். இது ஸ்விஸ் ஜெர்மன் மல்டிநேஷனல் கம்பெனி. நான் வந்து கோயம்புத்தூர் பிரான்ச்சோட பிரான்ச் மேனேஜரா இருக்கேன். சோ இந்த ப்ராடக்ட் பத்தி நான் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். சோ இது வந்து வித்தவுட் வாட்டர் அண்ட் வித்தவுட் ஆயில் குக் பண்ற ஒரு குக்வேர். சோ இதுல வந்து மெயின் ஸ்பெஷாலிட்டி என்னன்னு பாத்தீங்கன்னா அக்யூதம் கேப்சூல் பேஸ். இந்த அக்யூதம் கேப்சூல் பேஸ் ஹீட்டை ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு உங்களுக்கு ஈவனா ஸ்ப்ரெட் பண்ணி கொடுக்கும். சோ அது மட்டும் இல்லாம இதுல வந்து மோனோ கூலிங் சைட்ஸ் இருக்கு. சோ அதனால உங்களுக்கு எந்த ஃபுட் குக் பண்ணாலும் அதுல இருந்து வர்ற வாட்டர் வேப்பர் வந்து உங்களுக்கு இது இருக்க லிட்ல டச் பண்ணி உங்களுக்கு உள்ள வாட்டரா ட்ரிப் ஆயிடும். சோ இது எங்களோட செகண்ட் ஃபீச்சர் என்னன்னு பாத்தீங்கன்னா மோனோ கூலிங் சைட்ஸ். இங்க இருக்கிற டெம்பரேச்சரை விட இங்க உங்களுக்கு டெம்பரேச்சர் கம்மியா இருக்கும். சோ அதனால உள்ள வந்து நீங்க குக் பண்ற ஃபுட் எய்தர் வெஜ் ஆர் நான்வெஜ் எது குக் பண்ணாலும் அதுல இருக்கிற இன்ஹரண்ட் மாய்ஸ்சர் வந்து உங்களுக்கு ரைஸ் ஆகி இந்த லிட்ல பட்டு உங்களுக்கு வாட்டர் வேப்பரா திருப்பி ட்ரிப் ஆயிரும். சோ அந்த கண்டென்சேஷன் ப்ராசஸ்னால வித்தவுட் வாட்டர் உங்களால இதுல ஈஸியா குக் பண்ண முடியும். அப்ப ஸ்ட்ரீமிங்லயே நம்மளுக்கு வந்து அந்த வாட்டர் கண்டென்சேஷன் கிடைச்சிரும் சொல்றோம். ஆமா மேம், அதாவது ஃபுட்ல இருக்கிற நேச்சுரல் மாய்ஸ்சர், அதாவது இன்ட்ரின்சிக் மாய்ஸ்சர்னு சொல்றோம். எக்ஸ்டர்னலா நம்ம தண்ணி ஆட் பண்ண வேண்டாம். சோ அது மட்டும் இல்லாம இந்த சென்சர் தம் வந்து உள்ள இருக்கிற ஃபுட்டோட டெம்பரேச்சரை உங்களுக்கு ப்ரிசைஸா இதுல காட்டும். இது விசியோ தம். சோ நார்மலா நம்ம கிச்சன்ல குக் பண்ற எந்த கேஜெட்ஸ்லயுமே உங்களுக்கு டெம்பரேச்சர் கண்ட்ரோல் குக்கிங் இருக்காது. எதுல சமைக்கணும்னாலும் உங்களுக்கு டெம்பரேச்சர் தெரியாது உங்களுக்கு. பட் இதுல நீங்க ஒரு பால் காய்ச்சணும்னா கூட டெம்பரேச்சர் இதுல உங்களுக்கு காட்டும். சோ அக்யூரேட்டான டெம்பரேச்சர்ல குக் பண்ணும்போது உங்களுக்கு ப்ராப்பரான நியூட்ரியன்ஸும் உங்களுக்கு ரீடைன் ஆகும். நம்ம டெம்பரேச்சர் பார்ப்போம்னா மேல நம்ம லிட்லயே இருக்கு. ஆமா மேம், இதுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு டெம்பரேச்சர் இதுல இண்டிகேட்டர் இருக்கும். இந்த ரெட் கலர் இண்டிகேட்டர் உங்களுக்கு மூவ் ஆகும். இதுல 98 வரைக்கும் உங்களுக்கு இண்டிகேட் பண்ணிருக்கு. இதுதான் எங்களோட மேக்ஸிமம் டெம்பரேச்சர். பிலோ த பாயிலிங் பாயிண்ட் எங்களோட ஃபுட் எல்லாமே இதுல நீங்க குக் பண்ணிக்க முடியும். சூப்பர் மேம். சோ இந்த மாதிரி நம்மளுக்கு வந்து நல்ல ஒரு ஹெல்தி ஃபுட் நம்ம வந்து பண்ணோம்னா ஈவன் நம்மளுக்கு வாட்டர் கூட தேவையில்லை. அந்த கன்சிஸ்டன்சி நம்மளுக்கு அதுக்குள்ள இருந்து. ஆமா மேம், ஏன்னா தண்ணி இல்லாம அப்படின்னு சொல்றது வந்து நேச்சுரலான மாய்ஸ்சர்ல குக் ஆகுது. வெஜிடபிள்ஸும் நான்வெஜ்ஜும், ஏன்னா அதுல உங்களுக்கு நேச்சுரலா மாய்ஸ்சர் இருக்கும். அதே அரிசி, பருப்பு, ரவை இந்த மாதிரி டீஹைட்ரேட்டட்ல குக் பண்ணும்போது உங்களுக்கு அதுக்கு தேவையான மாய்ஸ்சர் நீங்க வாட்டர் ஆட் பண்ணி தான் ஆட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி மேடம் இப்ப இதுல வந்து உங்களுக்கு இது மட்டும் இல்லாம இதுல நீங்க வித்தவுட் ஆயிலும் குக் பண்ண முடியும். என்ன ரீசன் அப்படின்னா இதுல வந்து உங்களுக்கு இந்த மெட்டல் வந்து நான் போரஸ் மெட்டல், ஹையஸ்ட் கிரேட் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் இது. ஓகே. சோ ஹையஸ்ட் கிரேடுங்கறனால உங்களுக்கு போர்ஸ் இருக்காது. இதுல மைன்யூட் போர்ஸ் இல்லாததுனால உங்களுக்கு எண்ணெய் இல்லாம இதுல சமைக்க முடியும். எண்ணெய் இல்லாதனாலும் இதுல ஒட்டவும் ஒட்டாது. உங்களுக்கு அடி பிடிக்கிறது அந்த மாதிரி எந்த பிரச்சனையுமே இதுல வராது. சோ அதனால ஆயில் கம்மி பண்ணும்போது ஆயில் இல்லாம நம்ம சமையல் செய்யறது வந்து ஒரு சாத்தியமா அப்படின்னு ஒரு கேள்வி இருக்குங்க மேம். ஓகே, அதனுடைய எக்ஸ்பிளனேஷன் எல்லாம் நாங்க வந்து ஷார்ட்ஸ்ல கொடுத்துருக்கோம், விசிட் பண்ணி பாருங்க. சொல்லுங்க.
ஓகே, சோ இப்ப இந்த ஆயில் இல்லாம நான் சொல்றது நான் வெஜிடேரியன் ஸ்டஃப்ஸ் சிக்கன் மட்டன் இதெல்லாம் குக் பண்ணும்போது அதுல வச்சிருக்க நேச்சுரல் ஃபேட் வந்து இதுல உங்களுக்கு ரிலீஸ் ஆகி வரும். ரோஸ்டிங் ஒரு ப்ராசஸ் பண்ணும்போது அதுல இருந்து உங்களுக்கு ஆயில் வெளியே வந்துரும். அந்த ஃபேட்லயே நீங்க குக் பண்ணிடுவீங்க. சோ நோ நீட் டு ஆட் அடிஷனல் ஃபேட். சோ ஆட் பண்ண வேண்டியது இல்லை. அதனால உங்களுக்கு ஃபுட்டோட கேலரி கவுண்ட் குறைஞ்சிரும். அதே மாதிரி வெஜிடபிள்ஸ் செய்யும் போது இப்ப நீங்க 5 ஸ்பூன் ஆயில் விட்டு சமைக்கிறதுல எல்லாத்துலயும் அரை ஸ்பூன் இல்லைன்னா ஒரு ஸ்பூன் வேணும்னா நீங்க ஆட் பண்ணிக்கலாம். இது கம்ப்ளீட்லி ஆப்ஷனல். ஈவன் உப்மா கூட நீங்க ஆயிலே இல்லாம இதுல செய்ய முடியுங்க. அப்படிங்களா? ஆமா. சோ ரொம்ப டேஸ்டியாவும் இருக்கும். சோ இந்த டேஸ்ட் நீங்க பண்ணி பார்க்கணும்னு ஃபீல் பண்ணா கூட அவங்க வீட்லயே வந்து கூட நாங்க டெமான்ஸ்ட்ரேஷன் பண்ணி ரியல் பிராண்ட்ஸோட நம்ம டேஸ்ட் வந்து இதுல பார்க்கலாம் இல்லையா? கண்டிப்பா மேம். அதாவது ஆயில்ல இருந்து டேஸ்ட் வர்றது இல்லங்கிறதையும் நாங்க எக்ஸ்பிளைன் பண்ணி காட்டுறோம். சோ உங்களுக்கு வேணும்னா ஸ்கிரீன்ல தெரியுற நம்பருக்கு அவங்க கான்டாக்ட் பண்ணாங்கன்னா அவங்க வீட்லயே போய் நாங்க டெமான்ஸ்ட்ரேஷனும் பண்ணி காட்டுறோம். ஓ, நீங்க வீட்டுக்கும் வந்து பண்ணி பண்றதுக்கு நம்ம கிட்ட ஆள் இருக்குங்க. ஆமா. சோ இந்த மாதிரி நம்மளுக்கு வந்து குக்வேர்ஸ் வந்து என்னென்ன எல்லாம் இருக்குன்னு சொல்லுங்க மேம். மேம் ஆக்சுவலா பிரஷர் குக்கர் இல்லாத வீடே இருக்காது. என்ன பர்பஸ்க்காக பிரஷர் குக்கர் யூஸ் பண்றோம்னா சாதம் பண்றதுக்கு, பருப்பு வைக்கிறதுக்கு, ஒரு ஹார்டான நான்வெஜ் கொண்டக்கடலை வேக வைக்கிறதுக்கு, மட்டன் சிக்கன் இந்த மாதிரி எல்லாம் குக் பண்றதுக்கு பிரஷர் குக்கர் எல்லாருமே யூஸ் பண்ணுவாங்க. பிரஷர் குக்கர் வந்து ஸ்பீடா குக் பண்ணணுங்கிறதுக்காக. ஏன்னா கிச்சன்ல டைம் சேவ் பண்ணணும். சோ அதே கிச்சன்ல நம்ம டைமும் சேவ் பண்ணணும், ஆனா ஹெல்த்தியாவும் குக் பண்ணணும் அப்படின்னா எங்ககிட்ட ஒரு ஸ்பெஷலைஸ்டு லிட் இருக்கு. இது வந்து செக்விக் அப்படின்னு சொல்லிட்டு லிட் சொல்றோம். செக்யூர் பிளஸ் குவிக்காவும் இது நம்மளுக்கு குக் பண்ணி கொடுத்துரும். சோ இந்த லிட் வந்து நீங்க எந்த பாட்ல கூட நீங்க இதை வந்து நீங்க இந்த லிட் எடுத்து இதை மாட்டிட்டீங்க அப்படின்னா இது வந்து உங்களுக்கு ஒரு ரேபிட் குக்கிங்க்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். சோ ரைஸ் தால் இந்த மாதிரி நீங்க இதை போட்டு குக் பண்ணிக்க முடியும். ஓ, இதுலயே நம்ம வந்து பிரஷர் குக்கரா இது பண்ணிக்கலாம். ஆமா, நீங்க பாட்டையே நீங்க கன்வெர்ட் பண்ணிக்க முடியும். பாட்டையே நான் குக்கரா மாத்துறதுக்கு நம்ம ஏஎம்சி தாங்க. ஆமா, ஓகே. சோ பிரஷர் குக்கர்ல குக் பண்ணும்போது அதுல நியூட்ரியன்ட் லாஸ் இருக்கும். ஏன்னா ஹையஸ்ட் பிரஷர்ல ஃபுட் குக் ஆகறதுனால இதுல உங்களுக்கு பிரஷர் ஃபார்ம் ஆகாது. ஸ்டீம்லயே உங்களுக்கு குக் ஆயிரும். ஸ்லோ குக்கிங் ப்ராசஸும் இருக்கும். பட் நம்மளுக்கு கிச்சன்ல ரொம்ப நேரம் நம்ம ஸ்பெண்ட் பண்ண வேண்டி இருக்காது. 2 minutes to maximum 5 minutesல நம்ம குக்கிங்க ஆஃப் பண்ணிடுவோம். சோ இந்த ப்ராசஸையும் நீங்க லைவா டேஸ்ட் பண்ணி பார்க்கணும், எப்படி குக் ஆகுது நீங்க பார்க்கணும் அப்படின்னா யூ கேன் கால் அஸ். நாங்க வந்தே கூட அவங்க வீட்டுல போய் உங்களுக்கு டெமான்ஸ்ட்ரேஷன் பண்ணி காட்டுவோம். இல்ல, எனக்கு ஒரு ஆச்சரியம் என்னன்னா, குக்கர்னா நம்ம குக்கரோட வெசல் வந்து நம்ம வந்து எதுக்குமே யூஸ் பண்ண முடியாது அந்த வேக வைக்கிறதுக்கு அப்படிங்களா. நீங்க கொடுக்கற இந்த ஒரு லிட்ல நம்ம வந்து அந்த கண்டெய்னரைவே நம்ம குக்கரா மாத்துறோம் இல்லையா? ஆமா மேம், பாருங்க இது வந்து நார்மல் லிட். இப்படி செய்யும் போது வெஜிடபிள்ஸ், உப்புமா, ஒரு வடச்சட்டி அந்த மாதிரி கடாயில செய்யறது எல்லாமே செய்ய முடியும். இந்த லிட்டை நீங்க மாத்தி போடும்போது இதுல நீங்க ரைஸ், தால், சிக்கன், மட்டன், மட்ட அரிசி, ரெட் ரைஸ் இந்த மாதிரி ஹார்டானது எல்லாமே நீங்க இதுல குக் பண்ணிக்க முடியும். சூப்பர் மேம், சூப்பர் மேம். இது 2-in-1 பர்பஸா இருக்குது எனக்கு. ஆமா, அதே மாதிரி இது வந்து எங்களோட டெம்பரேச்சர் கண்ட்ரோல், டெம்பரேச்சரை மானிட்டர் பண்றதுக்காக கொடுத்திருக்கிற ஆடியோ தம். இது வந்து கரெக்டான டெம்பரேச்சர்ல குக் பண்ண நம்மளுக்கு இது ஹெல்ப் பண்ணும். அதே மாதிரி இதை வந்து நம்மளோட ஸ்மார்ட் குக்கிங்க்கும் ஹெல்ப் பண்ணிக்கலாம். எப்படிங்க மேம்? நம்ம போன் இல்லாதவங்க யாருமே இல்ல இல்லையா இப்பெல்லாம். சோ உங்க போன்ல நீங்க இதை கனெக்ட் பண்ணிக்க முடியும். போன்ல ஒரு ஆப் டவுன்லோட் பண்ணி இந்த குக்வேர்ல இதை கனெக்ட் பண்ணி போன் இதோட கனெக்ட் பண்ணீங்கன்னா நீங்க குக் பண்ணும்போது உங்களுக்கு ஏதாவது போன் வந்தா கூட நீங்க ஸ்டவ்ல கரெக்டான டைம் ரீச் ஆனதும் உங்களுக்கு அலர்ட் வரும். போன்ல வரும். நம்ம பேசிட்டே அப்படியே எங்கேயாச்சும் போயிட்டா கூட கிச்சனுக்கு கூட்டிட்டு வந்துரும். என்ன நம்மலாம் இருக்கு பாருங்க. சோ ஸ்மார்ட் குக்கிங் நீங்க ஒர்க் ஃப்ரம் ஹோம் பண்றீங்க, கிச்சன்ல ரொம்ப நேரம் ஸ்பெண்ட் பண்ண வேண்டாம். டைரக்டா நீங்க ஃப்ளேம்ல வச்சுட்டு இத ரொம்ப முக்கியம். ஏன்னு கேட்டா எடிட்டிங் பண்ணிட்டு நான் அப்படியே போய் உட்கார்ந்து மறந்துடுவீங்க. சோ அந்த மாதிரி ப்ராப்ளம் இதுல வராது. இந்த மாதிரி நிறைய பேர் இருக்கிறாங்க. அடுப்புல வச்சு போட்டு வெளியில போறதும் இருக்குது, வச்சு போட்டு ஊருக்கு போறவங்களுமே இருக்கிறாங்க. நீங்க அந்த அளவுக்கு எல்லாம் போயிருவாங்க போன்ல எடுத்துட்டு. சோ அதுக்கு வந்து இந்த ஸ்மார்ட் குக்கிங் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். கண்டிப்பா. சோ இந்த மாதிரி நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்கு. எங்களோட ப்ராடக்ட் வந்து 1 லிட்டர்ஸ்ல இருந்து 9 லிட்டர் வரைக்கும் இருக்கு. டிபெண்ட்ஸ் ஆன் தி ஃபேமிலி சைஸ், டிபெண்ட்ஸ் ஆன் தி ஸ்டைல் ஆஃப் குக்கிங். அதுக்கு தகுந்த மாதிரி நீங்க பாட்ஸ் சூஸ் பண்ணிக்கலாம். சோ ஃப்ரீ டெமான்ஸ்ட்ரேஷன் வேணும்னா ஸ்கிரீன்ல தெரியுற நம்பருக்கு கால் பண்ணீங்கன்னா நாங்களே உங்க வீட்டுக்கு விசிட் பண்ணுவோம். வந்து நீங்க லைவா நீங்க டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். சோ வெஜிடேரியன்ஸ்க்கு தனி ரெசிபி இருக்கு. ஒரு டிராப் ஆயில் இல்லாம உப்புமா பண்ணி காட்டுவோம். நான் வெஜிடேரியனுக்கு ஒரு டிராப் ஆயிலே இல்லாம சிக்கன் கிரேவி பண்ணி காட்டுவோம். வெஜிடபிள்ஸ் தண்ணி இல்லாம பாயில் பண்ணி காட்டுவோம். டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். சோ எனி டைம் நீங்க எங்களுக்கு கூப்பிடலாம். கண்டிப்பா. இந்த 2 டொமைனையே இப்ப ஏன் கிச்சனை நான் ஏஎம்சி குக்வேரா நான் மாத்தணும். அதுக்குண்டான எனக்கு இந்த 2 பாத்திரம் பத்தாது. எல்லா வெசல்ஸுமே கிடைக்குமாங்க மேம்? கண்டிப்பா மேம்.
சாதாரணமா நம்ம ஒரு கிச்சன் அப்படின்னு எடுத்துட்டோம்னா என்னென்ன கேஜெட்ஸ் வச்சிருப்போம்? எல்லார் வீட்லயும் ஒரு மைக்ரோவேவ் அவன் வச்சிருப்பாங்க, ஓடிஜி இருக்கும். அதே மாதிரி இப்ப எல்லாம் ரீசெண்டா ஏர் ஃப்ரையர் வேணும்னு வாங்கிக்கிறோம். சோ எல்லா டைப் ஆஃப் கிச்சன் கேஜெட்ஸும் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஏன்னா நம்ம மல்டி குக்கிங் பண்றோம். லைக் பாயிலிங் பண்றோம், ஸ்டீமிங், ஷாலோ ஃப்ரை, டீப் ஃப்ரை, பேக்கிங், டோஸ்டிங், இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் cuisines. இங்கிலீஷ் சமையலாகட்டும், தமிழ் சமையலாகட்டும். அது என்னன்னா தமிழ் சமையல்னா இட்லி, பாரம்பரிய இட்லி எனக்கு அதுவும் வேணும், தோசையும் வேணும். அண்ட் தென் பார்த்தோம்னா எனக்கு அது கிரில்ல வைக்கிற ப்ராடக்ட்டும் வேணும். அது எல்லாமே இதுல நீங்க பண்ணிக்க முடியும். ஏன்னா இது வந்து ஒரு மல்டி குக்கிங் சிஸ்டம். நீங்க இட்லி வேணுமா இட்லி பண்ணலாம், தோசை, உப்புமா, பொங்கல், பூரி இந்த மாதிரி ஸ்டீமிங் பண்ணிக்க முடியும், ஷாலோ ஃப்ரை பண்ண முடியும், டீப் ஃப்ரை பண்ண முடியும், பேக்கிங் பண்ணிக்க முடியும், சார்ட் பண்ணிக்க முடியும், ஸ்டர் ஃப்ரை பண்ண முடியும். எதுவுமே பண்ண முடியாததுன்னு எதுவுமே கிடையாது. அதுக்கு எங்ககிட்ட எல்லா ரேஞ்ச்லயுமே இருக்கு. தனித்தனி கேட்ஜெட்ஸ் இதுக்குன்னு தேவைப்படாது. எல்லாமே நீங்க ஒரே சிஸ்டம்லயே நீங்க பண்ணிக்க முடியும். அது என்னங்கறதை இப்ப நான் உங்களுக்கு காட்டுறேன். கண்டிப்பா மேம். சோ மேம் இங்க பாத்தீங்கன்னா எங்ககிட்ட இருக்க எல்லா ப்ராடக்ட்ஸும் நாங்க இங்க டிஸ்பிளே வச்சிருக்கோம். சோ இதுல வந்து நம்ம ஒரு கிச்சன் தேவையான எல்லாமே இதுல இருக்கு. இப்ப நீங்க கேட்டீங்க இட்லி பண்ண முடியுமா? எஸ், இங்க பாருங்க எங்ககிட்ட இட்லி ஸ்டாண்ட் இருக்கு. இந்த இட்லி ஸ்டாண்ட இந்த பாட்ஸ்ல எதுல வேணாலும் நீங்க ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்ப பாருங்க எதுல வேணாலும் வைக்கலாம். ஆமா, அதுக்கான ஹைட் அந்த மாதிரி. இப்ப பாருங்களேன், இது வந்து ஒரு 4 லிட்டர் ஸ்பாட். இந்த 4 லிட்டர் ஸ்பாட்ல நீங்க வந்து ஒரு புலாவ் பண்ணிக்க முடியும், பிரியாணி பண்ணலாம், குழம்பு வைக்கலாம், எல்லாமே பண்ணிக்க முடியும். இதுக்குள்ள இதை நீங்க வச்சுட்டீங்கன்னா இது வந்து ஒரு இட்லி பாட்டா கன்வெர்ட் ஆயிரும். சோ இந்த மாதிரி நீங்க மல்டி குக்கிங்க்கு யூஸ் பண்ணிக்க முடியும். அதே மாதிரி தோசை இல்லாத வீடே இருக்காது இல்லைங்களா? சோ தோசையும் நம்ம பண்ணிக்கணும், அதே டைம்ல ஒரு டீப் ஃப்ரையும் பண்ணிக்கணும் அப்படின்னா இந்த ஹாட் பேன் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். சோ இதுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு தோசை, ஆம்லெட், ஊத்தாப்பம் அந்த மாதிரி எல்லாமே பண்ணிக்க முடியும். இதுல ஒரு பொரியலும் பண்ணிக்கலாம், டீப் ஃப்ரையும் பண்ண முடியும். கொஞ்சமா நீங்க குழம்பு வச்சுக்கிறது அது எல்லாமே இதுல பண்ணிக்கலாம். ஒரு சின்ன கடாய் மாதிரியும் பர்பஸ் சால்வ் ஆகும். அதே மாதிரி தோசைக்கும் நீங்க இதை யூஸ் பண்ணிக்க முடியும். கிரில்லிங் பண்ணலாமான்னு கேட்டீங்க. கேக்ஸ், பேக்கிங், பார்பிக்யூ, தந்தூரி அது எல்லாமே இந்த ஹாட் பிளேட்ல நீங்க பண்ண முடியும். இது வந்து ஒரு மொபைல் ஹாட் பிளேட். எங்களோட ப்ராடக்ட் நேம் வந்து நவஜீனியோ. இதுல வந்து நீங்க குக்கிங்கும் பண்ணிக்க முடியும், பேக்கிங்கும் பண்ண முடியும். சோ இது 2 in 1 இது. சோ இதுவும் உங்களுக்கு அந்த ரெஸ்டாரண்ட்ல சாப்பிடுற பீட்சாஸ்ல இருந்து எனி டைப் ஆஃப் பேக்கிங் வெரைட்டிஸ், குக்கீஸ், மஃபின்ஸ், கபாப்ஸ் இந்த மாதிரி எல்லாமே நீங்க இந்த நவஜீனியோல பண்ணிக்க முடியும். ஓகேங்க. அதே மாதிரி இதை நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ஒரு பிரஷர் குக்கராவும் நீங்க இது யூஸ் பண்ணிக்க முடியும். பிரஷர் குக்கர்ல என்னென்ன குக் பண்ணுவோமோ அது எல்லாமே இதுல பண்ண முடியும். சோ நீங்க வீட்டுல நீங்க இதுக்குன்னு தனித்தனியா கேட்ஜெட்ஸ் எதுவுமே தேவைப்படாது. அதே மாதிரி ரீஹீட்டிங், நீங்க நார்மலா நிறைய பேர் வீட்டுல மைக்ரோவேவ் அவன் ரீஹீட்டிங்க்கு வச்சிருப்பாங்க. சோ ரீஹீட்டிங்கிறது பொதுவா நம்ம அல்ட்ரா வயலட் ரேஸ்ல வந்து குக் பண்றதோ ரீஹீட் பண்றதோ நல்லது கிடையாது. சோ அதனால இந்த ஆடியோகாம் கண்ட்ரோல்ல நீங்க ரீஹீட்டிங்கும் பண்ண முடியும். இதை வந்து இதுல அலர்ட் பண்ணி 60 டிகிரில நீங்க செட் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்க ரீஹீட்டும் பண்ணிக்க முடியும். சோ அதனால எல்லா டைப் ஆஃப் குக்கிங்கும் பண்றதுக்கு இந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். இதுல வந்து சின்ன சைஸ் கடாயில இருந்து பெரிய சைஸ் கடாய் வரைக்கும் இருக்கிறதுலே பெரிய 11 லிட்டர் ஸ்பாட்ஸ் வரைக்கும் இருக்கு. அவங்க ஃபேமிலி நீடுக்கு தகுந்த மாதிரி சூஸ் பண்ணிக்கலாம். சூப்பர் மேம். இதுலயே சமைச்சு இதுலயே நம்ம வெஜிடபிள்ஸ் கூட செஞ்சுக்கலாம், இல்ல டபுள் பர்பஸ் ஆகும் கூட நீங்க பண்ணிக்கிற அளவுக்கு எல்லாமே. நான் கேட்ட எல்லா தமிழ் ரெசிபி ஆகட்டும் இல்ல இங்கிலீஷ் ரெசிபி ஆகட்டும் எல்லாமே இந்த குக்வேர்ல நம்ம பண்ணிக்கலாங்க. நம்ம ஏஎம்சி குக்வேர்ல. ஆமா மேம். சூப்பரான ஒரு கிச்சன் கெஜெட்ஸ், அது ஒரு டிஃப்ரெண்டானதுங்க. இந்த கிச்சன் கெஜெட்ஸ் பத்தி நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நீங்க நினைக்கிறவங்க ஸ்க்ரால்ல போயிட்டு இருக்கிற நம்பருக்கு நீங்க கேட்டுக்கலாம். சோ இதனுடைய டீடைல்ஸ் ஃபுல்லாமே நம்ம ஷார்ட்ஸ்லயே வருது, அது ஸ்கிப் பண்ணாம மிஸ் பண்ணாம பாத்துருங்க. தேங்க்யூ மேம். தேங்க்யூ மேடம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.